சென்னை பெரம்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய் 73,000 புதிய மின்னணு குடும்ப அட்டை விநியோகத்தையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக தான் போட்டியிட்டு வென்ற பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். பெரம்பூருக்கு வேனில் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். முதல்வரை பார்க்கும் ஆவலில் பாதுகாப்பை தாண்டி வந்தவர்களால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. வியாசர்வாடி சர்மா நகரில் புதுப்பிக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து முதல்வர் விஜய் பார்வையிட்டார். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தின் மாடியில் ஏறி மக்களை பார்த்து கையசைத்த முதல்வர் விஜய்க்கு மலர் தூவி உணர்ச்சி பொங்க வரவேற்பளிக்கப்பட்டது. எம்எல்ஏ அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து எம்கேபி நகர் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடையை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் 73,000 புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்து புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அவர் தான் எனக்கு போட்டாரு. அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட பார்த்தது, ரொம்ப பேசினது, நான் சலாம் சொன்னது, அதுக்கு ரிப்ளை சொன்னது, மாஷா அல்லாஹ் சொன்னது, அப்புறமாட்டி திரும்ப வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். அவரை வாங்கிக்கோங்கம்மா, ஜாமெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசினது கொண்டது ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், நான் ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணி 1 year ஆச்சு. 1 year ஆகி நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ சார் வெயிட் பண்ணி வாங்கினது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு. சார் கையால வாங்கினது. லாஸ்ட் 1 year அப்ளை பண்ணோம், உடனே கிடைச்சிச்சு. அதுவும் கார்டு கிடைச்சதை விட சார் கையால வாங்கினா இன்னும் சந்தோஷம். அதன் பின் வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகளை பார்வையிட்ட முதல்வர் விஜய் மின்சார பேருந்துகளில் ஏறி ஆய்வு செய்தார். அவர் வந்தோன்னே ஏந்தோன்னே செம்ம அவரே இம்ப்ரெஷன் ஆகிட்டார். ஒரு டிரைவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுமா அது மாதிரி இப்போ வணக்கம் உட்காருங்க அப்படின்னு ஒரு மாதிரி அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அவர் பொறுத்த வரைக்கும் தெரியல எப்படின்னா, ஆனால் சொன்னார் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் உட்காருங்க, வணங்க உட்காருங்க, நல்லபடியாக வண்டி ஓட்டுங்கனால ஓகே சார் அப்படின்னா அப்புறம் பின்னாடி போயிட்டாரு. நீங்கள் லேடி டிரைவரான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், இங்கே நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? 1 year அங்கே வேலை பார்க்குறோம் சார்னா. சரிம்மா, ரொம்ப ஈஸியாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இல்லை அதுக்கு டைம் இல்லை அவர்கிட்ட. சொல்லிட்டேன், நான் கோரிக்கை சொல்லிட்டேன். எங்க எல்லாரும் பெர்மனன்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிற அவர்கிட்ட. இல்ல அவர்கிட்ட பேச முடியல, டைம் இல்ல, அதனால உங்ககிட்ட சொல்றேன், உங்க மூலமா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து மின்சார பேருந்து பணிமனையின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜூலை 16ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் பாதி நாட்களை நெருங்கிய நிலையிலும் வெப்பத்தின் அளவு குறையவில்லை. தென்மேற்கு பருவமழையும் போதிய அளவில் பெய்யாத நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் ஜூலை 16ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்றும் நாளையும் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மதுரை விமான நிலையத்தில் 106, மதுரை நகரில் 105 டிகிரி வெப்பம் பதிவானது. திருத்தணி, சென்னை மீனம்பாக்கத்தில் தலா 104, திருச்சி, கடலூரில் தலா 103, பாளையங்கோட்டை, சென்னை நுங்கம்பாக்கத்தில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்கிறது. நாகை, ஈரோடு, கரூர், பரமத்தி, பரங்கிப்பேட்டை, நாமக்கல் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் பசுக்களை வெட்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைத்து பசுக்கள் சட்டவிரோதமாக வதைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி சூரிய பிரசாந்த் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட எந்த நாட்களிலும் தமிழகத்தில் பசு அல்லது கன்றுகளை வெட்டக்கூடாது என்று உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் கால்நடை பாதுகாப்பு சட்டங்களை அரசு கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த ஆணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவையில் பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடங்களில் பசுக்களை வதை செய்வதை தடுக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரியிருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் பசுக்களை வெட்டுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பரிசீலித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் எதிர்மனுதாரரான சூரிய பிரசாந்த், தமிழக DGP, கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தன்னை தாவேக்கவினர் அணுகியதால் தான் கட்சி மாறியதாக MR விஜயபாஸ்கர் பேசியதன் மூலம் குதிரை பேரம் நடந்தது உறுதியாகி இருப்பதாகவும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் ஆளுநரின் செயலாளரிடம் திமுக மீண்டும் புகார் அளித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி ஆளுநர் அர்லேகரை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி முதலமைச்சர் விஜய் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக புகார் அளித்திருந்தார். இதேபோன்று தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக கடந்த 4ஆம் தேதி ஆளுநரிடம் திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக வழக்கறிஞர்கள் மருது கணேஷ், கவி கணேசன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் அவரது செயலாளரிடம் கூடுதல் புகார் மனு ஒன்றை அளித்தனர். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கவர்னருக்கும் டைம் கொடுக்கணும்ல, அவரும் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல. ஒரு சஃபிஷியன்ட் டைம், ரீசனபிள் டைம் அவர் கொடுத்து அந்த ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும். தாவேக அரசின் நாடகங்களுக்கு முடிவு கட்டுவோம் என்றும் RS பாரதி தெரிவித்தார். தாவேகவினர் அணுகியதால் அக்கட்சியில் இணைந்தேன் என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியதன் மூலம் குதிரை பேரம் நடந்தது உறுதியானதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகளில் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து, அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான் மிகுந்த மனவேதனையோடு தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்தோம். விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தாவேகாவுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். ஆக இதெல்லாம் குதிரைபேட ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் ஆளுநரிடத்திலும் DVC-யும் திமுகவின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆக விஜய் அவர்கள் உண்மைக்கு மாறாகத்தான் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். தாவேக்கால இருந்துல யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்க கூப்பிடல. யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். வந்து தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் வகையில் நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள நிலங்களை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் மக்கள் மாநகராட்சி எல்லைக்குள் அடிப்படை வசதிகளுடன் வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் வீடுகளை காலி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்குவதற்காக நேற்று மாலை வருவாய்த்துறை அதிகாரிகள் சின்ன உடைப்பு கிராமத்திற்கு சென்றனர். அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி சாலையின் குறுக்கே மரக்கட்டைகளை போட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் பெட்ரோல் கேனுடன் மரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்றார். எங்க மக்களுக்கு மீள்குடியமரம் செஞ்சு கொடுங்க. நாங்க எதுவுமே நாங்க கேட்கல. உரிய சட்டத்தில் என்ன சொல்ல சட்டத்தைப்படி நடங்கன்னு சொல்றோம். 27 பேருக்கு இன்னும் காசு வாங்காம இருக்காங்க. அந்த மக்கள் பாமர மக்கள் அனைவரும் பூ பறிக்கிட்டு வந்து கஞ்சி குடிச்சாத்தையும் கஞ்சி. இப்ப வீடு திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி காலி பண்ணுவாங்க? பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர்.
சென்னையில் காணமான எழுத்தாளர் பூமணியின் உடல் கோவில்பட்டி அருகே உள்ள அவரது சொந்த ஊரான ஆண்டிப்பட்டியில் இன்று அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பூமணி. இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட அவர் பல்வேறு சிறுகதைகள், நாவல்களை எழுதியிருக்கிறார். அவரது வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி போன்ற நாவல்கள் புகழ்பெற்றவை. அஞ்ஞாடி நாவலுக்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவரது மற்றொரு நாவலான வெக்கை அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் சென்னையில் வசித்து வந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் தனது 79வது வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். எழுத்தாளர் பூமணி மறைவால் தமிழ் இலக்கியத்திற்கு பேரிழப்பு என்று இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், இலக்கியத்துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மதியானம் ஒரு 1 மணிலிருந்து 4 மணிக்குள்ள அவருடைய பிறந்த ஊரான ஆண்டிப்பட்டியில் அவர் நல்லடக்கம் செய்கிறப்போ தமிழக முதலமைச்சர் அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி சங்கம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. எழுத்தாளர் பூமணியின் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்துவுக்கு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஞானபீட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் மிக உயரிய விருது ஞானபீட விருது. பாரதிய ஞானபீடம் என்ற அமைப்பால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த விருதை தமிழ்நாட்டிலிருந்து அகிலன், ஜெயகாந்தன் ஆகியோர் ஏற்கனவே பெற்றிருந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான விருதுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான வைரமுத்துவுக்கு நேற்று டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் கரன்சிங் ஞானபீட விருதை வழங்கினார். தனது 73வது பிறந்த நாளில் ஞானபீட விருதை பெற்ற வைரமுத்துவுக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. நிமிடத்திற்கு 1.5 லட்சம் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளத்தை புதன்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவின் போது அடிக்கடி சர்வர் பிரச்சினை ஏற்படுவதாக பயணிகள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பயணிகள் சிரமமில்லாமல் எளிதில் முன்பதிவு செய்யும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள IRCTC இணையதளத்தை புதன்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி நிமிடத்திற்கு 32,000 உள்ள டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை இனி 1.5 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. நிமிடத்திற்கு 40 லட்சம் வரை ரயில்வே சம்பந்தமான உதவிகளை கேட்டுப்பெறும் வகையிலும் தட்கல் முன்பதிவின் போது இணையதள பக்கம் விரைவாகவும் எளிதாகவும் இயங்கும் வகையிலும் மாற்றியமைக்கப்பட உள்ளது. முன்பதிவு செய்யும் போது தேவையற்ற கேப்சாக்கள், பாப் ஆப்புகள், ஒளிரும் கிராபிக்ஸ் போன்ற அம்சங்கள் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பல மொழிகளில் முன்பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் இந்த புதிய வசதிகளை ரயில் ஒன் செயலியிலும் பெறலாம் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே பெட்டி ஒன்று சமீபத்தில் தேனிலவு அறை போன்று மாற்றப்பட்ட சம்பவத்தின் படு மறைவதற்குள் மற்றொரு ரயில்வே பெட்டி பூஜை அறையாக மாற்றப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டியை தேனிலவு அறை போல மாற்றிய விவகாரத்தில் அலங்காரம் செய்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து மும்பை சென்ற ரயிலில் சிறப்பு பெட்டி ஒன்று பூஜை அறையாக மாற்றப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள வடக்கு ரயில்வே, டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஜூலை 10ஆம் தேதி இயக்கப்பட்ட பச்சிம் ரயிலில் IRCTC மூலம் 3 லட்சம் ரூபாய்க்கு முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு பெட்டியில் பூஜை நடைபெற்றதாக கூறியுள்ளது. உரிய நேரத்தில் ரயிலை இயக்குதல், பாதுகாப்பு, பயணிகளின் வசதி ஆகியவற்றில் ரயில்வே நிர்வாகம் எவ்வித சமரசமும் செய்யவில்லை என்றும், குறிப்பிட்ட சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புயல் தாக்கிய சீனாவின் ஜிஜியாங் மாகாணத்தில் தலைகீழ் நீர்வீழ்ச்சி தென்பட்டது. கிழக்கு சீனாவில் உள்ள ஜிஜியாங் மாகாணத்தை நடப்பாண்டில் 9வது முறையாக புயல் தாக்கியது. பெவி என்று அழைக்கப்பட்ட இந்த புயலின் தாக்கத்தால் வென்ஜோ நகரில் உள்ள யாண்டாங் மலையின் டலோங் அருவியில் அரிதான இயற்கை நிகழ்வு அரங்கேறியது. பொதுவாக மேலிருந்து கீழே கொட்டும் அருவி நீர் புயலின் அதிவேக காற்றால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி சென்றது. இதனை ரிவர்ஸ் வாட்டர்ஃபால் என்று கூறுகின்றனர். சுமார் 197 மீட்டர் உயரத்தில் கொட்டும் இந்த அருவியில் நிகழ்ந்த அரிய காட்சியை பார்த்து சுற்றுலாப் பயணிகள் வியப்படைந்தனர்.
அமெரிக்க ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக கடல்சார் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் துறைமுகங்களை தாக்கியிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் தற்போதைய நிலை என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் கடற்படை தளத்தை கடல்சார் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க ராணுவம் குறிவைத்து தாக்கிய காட்சி இது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கின. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் தொடரவில்லை. ஹோர்முஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் படை தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் ரத்தானதாக அறிவித்த கையோடு பதிலடி கொடுத்தது. இதனால் மேற்காசிய நாடுகளில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழலில் வரலாற்றிலேயே முதல் முறையாக கடல்சார் ட்ரோன்களை பயன்படுத்திய அமெரிக்க ராணுவம் ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் கடற்படை தளத்தை தாக்கியுள்ளது. கப்பல் பராமரிப்பு நிலையம் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நிகழ்த்தியதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம் வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஈரானின் செயல்திறனை குறைப்பதே தாக்குதலின் நோக்கம் என விளக்கமளித்துள்ளது. அதே சமயம் ஏமன் தலைநகர் சனாவில் ஈரானின் ஆதரவு அமைப்பான ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் விமானத்தை தரையிறக்க முயன்றதால் தங்கள் தலைநகரில் உள்ள விமான நிலையத்தை தாங்களே தாக்கியதாக ஏமன் அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் சவுதி மீது சந்தேகத்தை திறப்பும் ஹூத்திகள் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளன. முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஈரான் கப்பல்கள் மீதான முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் மற்ற அனைத்து நாடுகளும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலர் என தனக்குத்தானே அறிவித்துக் கொண்ட ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க 20% வரி வசூலிக்கப்படும் எனவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார். Iran for 47 years in a row they were pushing people around. They're not pushing us around, we're pushing them around. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் வரி வசூலிப்பது சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு எதிரானது என கண்டித்து வந்த ட்ரம்ப் தற்பொழுது அந்த வரியை தாங்களே வசூலிக்கப் போவதாக அறிவித்திருப்பதற்கு சர்வதேச கடல்சார் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தானதாக தங்கள் தரப்பில் அறிவித்துள்ள ஈரான் அரசு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் கிடையாது என தெரிவித்துள்ளதால் போர் மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாகியுள்ளது. இனி காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி அறக்கட்டளை இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பழனி மலை அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமி அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.40 ஏக்கரை அறக்கட்டளை நிர்வாகிகள் என்று கூறி சில நாட்களுக்கு முன்பாக 2 நபர்களுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை சேதுபதி மற்றும் முருகதாஸ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அறந்தாங்கி அருகே மகா முத்துமாரியம்மன் ஆலய தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசர் குளம் வடபாதி பகுதியில் அமைந்திருக்கூடிய மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆணி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. சிகர நிகழ்ச்சியாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் முதன்முறையாக ₹6.70 அதிகரித்திருப்பது பண்ணையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைவு, தேவை அதிகரிப்பு காரணமாக முட்டையின் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது ஒரு முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவை உக்கட மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞர் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் ஓட்டிய இருசக்கர வாகனம் ஓட்டுநர் இன்றிய சுமார் 500 மீட்டர் தூரம் தனியாக சென்ற காட்சி வைரலாகியுள்ளது.
குற்றாலத்தில் அதிவேக வாகனங்களை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகர்கோவிலில் விசாரணை கைதியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குட்கா விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் இறந்தவரின் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி விசாரணை செய்து வரும் நிலையில் உடலை எக்ஸ்ரே செய்த பின்னர் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கோழியை விழுங்கிய 7 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. இயற்கை விவசாய பண்ணை ஒன்றில் கோழியை விழுங்கிய நிலையில் மலைப்பாம்பு கிடந்தது தீயணைப்புத் துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றவர்கள் பாம்பு பிடிக்கக்கூடிய கருவிகளை கொண்டு மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பிறகு அடர்ந்த வனப்பகுதியில் மலைப்பாம்பு விடுவிக்கப்பட்டது. கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளியக்குடி கிராமத்தில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் தாழ்வாகவும் உள்ளதால் கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பருவமழை மற்றும் பலத்த காற்றால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் சாய்ந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க மின்வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் நில அளவை செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் கைது செய்யப்பட்டார். லஞ்ச புகார் அடிப்படையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் சத்யராஜ் கையும் களவுமாக சிக்கினார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மறுகட்டமைப்பு பணிகள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 30 படுக்கைகள் மட்டுமே உள்ள பிரிவில் சுமார் 120 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதால் ஒரே படுக்கையில் 4 பேருக்கு ட்ரிப் ஏற்றி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகாரடைந்துள்ளது. நோயாளிகளுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சகோதரரை தாக்கிய சொத்து விவகாரம் தொடர்பான வழக்கில் நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் நேரில் ஆஜரானார். குடும்ப பிரச்சினை என்பதால் சமரச தீர்வு மையத்தில் பேசி தீர்க்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த விசாரணையில் பங்கேற்றனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் வழக்கு விசாரணை வரும் ஜூலை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி பின்புறம் புதிய நொய்யல் சாலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடுமையான புகைமூட்டம் நிலவியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தெற்கு தீயணைப்புத் துறையினர் 5 தண்ணீர் லாரிகள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ரயில்களில் பயணிகளுக்காக கொடுக்கப்பட்ட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போர்வை, படுக்கை விரிப்பு, துண்டு உள்ளிட்டவை திருடு போயுள்ளதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. ட்ரெயின்ல நாம பயன்படுத்தக்கூடிய போர்வை, துண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக அளவில் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு தகவல் RTI மூலமாக வெளியில வந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஜனவரி 2022 மே 2026 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் ரயில்வேயோட 69 கோட்டங்கள்ல RTI இது சம்பந்தமான பதிலளித்திருக்கிறாங்க. 54 கோட்டங்களோட நிலை குறித்த உண்மை தகவல்கள் அப்படின்னு வெளியாக இருக்கு. அதுல பார்த்தோம்னா முகம் துடைக்கக்கூடிய துண்டு மட்டுமே அதனுடைய மதிப்பு 46.54 லட்சம். அந்த அளவிற்கு முகம் துடைக்கக்கூடிய துண்டு திருடு போயிருக்கு. அதே மாதிரி படுக்கை விரிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 41.13 லட்சம் மதிப்புடைய அந்த படுக்கை விரிப்புகள் திருடு போயிருக்கிறதா இந்த தகவல்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தலையணை உரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 23.59 லட்சம் அந்த தலையணை உரைகள் திருடு போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. போர்வையினுடைய மதிப்பை பொறுத்து பார்த்தோம்னா 12.95 லட்சம் மதிப்புடைய அந்த போர்வை திருடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தலையணை முழுதாக இருக்கக்கூடிய அந்த தலையணையை பார்க்கும் பொழுது 2.76 லட்சம் மதிப்புடைய தலையணை திருடு போயிருக்கு. இந்த திருடு போன பொருட்களோட மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 104.51 கோடி ரூபாய் அப்படின்னு RTI தகவல் மூலமாக தெரிய வந்திருக்கு. சரி, எங்கெல்லாம் இந்த திருட்டு அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படுக்கை விரிப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா 12.42 லட்சம் அந்த படுக்கை விரிப்பு மதிப்புடைய பொருட்கள். அது பார்த்தோம்னா பிகானீர் கோட்டம், ராஜஸ்தான் பகுதிகளில் இது அதிக அளவில் திருடு போயிருக்கு அப்படிங்கிறத இந்த தகவல் உறுதிப்படுத்துது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா முகம் துடைக்கக்கூடிய அந்த துண்டு டெல்லி கோட்டத்தில் கிட்டத்தட்ட 4.78 லட்சம் மதிப்புடைய அந்த முகம் துடைக்கும் துண்டு திருடு போயிருக்கு.
அதே மாதிரி தலையணை உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோன்பூர் கோட்டம் பீகார்ல மட்டும் 1.58 லட்சம் மதிப்புடைய அந்த பொருள் திருடு போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா போர்வை, ஜோத்பூர் கோட்டம் ராஜஸ்தான்ல ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஒரு திருடு போயிருந்த அந்த தகவலை நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி பார்க்கும் பொழுது 3.4 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அந்த போர்வை அப்படிங்கிறது திருடு போயிருக்கிறதா ஆர்டிஐ உறுதிப்படுத்துது. சரி, எங்கெல்லாம் திருட்டு நடக்காத கோட்டங்களா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மற்றும் பாலக்காடு கோட்டத்துல தான் திருடு நடக்கல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்தில் ரயில்வேல இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தொடர்ந்து இந்த மாதிரியான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதிக அளவில் திருடு போயிருக்கு அப்படிங்கிறது மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் அருகே வெள்ளக்குளம் பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது கூட தெரியாமல் மது போதையில் அசந்து தூங்கிய மின் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இரவு 10 மணிக்கு தடைப்பட்ட மின்சாரம் நீண்ட நேரம் சீராகாததால் ஆத்திரமடைந்த மக்கள் துணை மின் நிலையத்திற்கு நேரடியாக வந்துள்ளனர். அப்போது ஆபரேட்டர் ஹரிதாஸ் மது போதையில் அரை நிர்வாணமாக தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிருப்தி அடைந்தனர். கொடைக்கானல் பெருமாள் மலையில் இருந்து அடுக்கம் வழியாக பெரியகுளம் செல்லும் மலைச்சாலையில் இருபுறங்களிலும் புதர்கள் மண்டி எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். சாலையில் விழுந்துள்ள மரக்கிளைகளும் அகற்றப்படாததால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதர்களை அகற்றி சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலத்தில் முன்சிப் கோர்ட் பகுதியில் தெருவின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதை தட்டி கேட்ட பெண்ணை ஒருவர் அடித்து உதைத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புகாரின் பேரில் அந்த நபர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெற கோரி சிலர் நேரில் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்த பழமையான 20 வணிக கடைகளை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் 1 வார அவகாசம் கோரி நகராட்சி ஆணையரின் வாகனத்தை மறித்து வாடகைதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் கடைகளை இடிக்கும்படி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அம்பத்தூரில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட 5 வயது குழந்தை உயிரிழந்த வழக்கில் 8 மாதங்களுக்கு பிறகு குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அறிக்கையின் அடிப்படையில் சிகிச்சையில் அலட்சியம் காட்டியதாக தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த 2 மருத்துவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே மரணத்திற்கான காரணம் உறுதியாக தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு முத்தரப்பு ஒப்பந்தப்படி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் டெல்லியில் அணுசக்தித்துறை தலைவர் அஜித்குமார் மொஹந்தியை சந்தித்து வலியுறுத்தினார். இதுகுறித்து 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரை புதிய வேலைவாய்ப்பு நியமனங்கள் மேற்கொள்ளப்படாது என்றும் அணுசக்தித்துறை உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முன்னாள் எம்பியான கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான அட்டைப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய சுமார் 50 டன் அட்டைகள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை ஊழியர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அசாம் மாநிலம் லக்கிம்பூரில் கனமழை காரணமாக வெள்ள நீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. சாலைகளில் நடந்து செல்லக்கூட முடியாத அளவுக்கு மழை நீர் தேங்கியுள்ளது. மறைந்த பாடகி ஜானகியின் உருவத்தை நெல்லையை சேர்ந்த சமையல் கலைஞர் ஒருவர் தர்பூசணியில் வரைந்து அஞ்சலி செலுத்தினார். நெல்லை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சமையல் கலைஞர் செல்வகுமார் தர்பூசணி பழத்தில் பாடகி ஜானகியின் உருவத்தை செதுக்கி வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தினார். உலக புகழ்பெற்ற ஜுராசிக் பார்க் படத்தில் நடித்த சாம் நீல் காலமானார். சாம் நீலுக்கு ஜுராசிக் பார்க் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பது உள்ளிட்ட ருசிகர தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1993ஆம் ஆண்டு வெளியான ஜுராசிக் பார்க் படம் இந்தியா மட்டுமன்றி
மற்ற உலக நாடுகளிடையே ஹாலிவுட் சினிமா மீதான பெரும் பிம்பத்தை கட்டமைத்தது. ஹாலிவுட் சினிமாவை இந்தியாவின் சாதாரண பாமர மக்களுக்கான பொழுதுபோக்காக மாற்றிய பெருமை ஜுராசிக் பார்க் படத்தையே சாரும் என்றால் அது மிகையாகாது. இந்தியாவில் முதலில் தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் வெளியிடப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் வசூலை வாரி குவித்த ஹாலிவுட் படமும் ஜுராசிக் பார்க் தான். மேலும் படத்தில் வரும் டாக்டர் ஆலன் கிராண்ட் கதாபாத்திரம் ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. டைனோசர்களிடம் இருந்து மனிதர்களை காக்க அந்த கதாபாத்திரம் மேற்கொள்ளும் செயல்கள் உள்ளிட்டவை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. அக்கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் சாம் நீல் உலகறியும் நடிகரானார். அதே நேரம் ஜுராசிக் பார்க் படத்தின் டாக்டர் ஆலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் முதலில் சாம் நீலை நடிக்க வைக்க இயக்குனர் ஸ்பீல்பர்க் திட்டமிடவில்லை என்பதுதான் சுவாரஸ்ய தகவல். ஸ்பீல்பர்க் இயக்கிய இண்டியானா ஜோன்ஸ் படத்தில் நடித்த ஹாரிசன் ஃபோர்ட் தான் முதலில் ஜுராசிக் பார்க் படத்தில் டாக்டர் ஆலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்த நிலையில் கதை உள்ளிட்ட காரணங்களால் அவர் பாதியிலேயே விலகினார். அதன் பின் டிம் ராபின்ஸ், வில்லியம் ஹூட் என பல நடிகர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் பட்ஜெட் உள்ளிட்ட காரணங்களால் அவர்களும் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன் சாம் நீலை படக்குழு இறுதி செய்தது. நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட சாம் நீல் மிக குறுகிய காலத்தில் அமெரிக்க நடிகருக்கான முழு உடல் தோற்றம் மற்றும் நடிப்பு முறைகளை கற்றுணர்ந்து நடித்தார். இந்நிலையில் 78 வயதான சாம் நீலின் மரணம் சினிமா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சாம் நீல் கடந்த ஏப்ரல் மாதம் முழுமையாக குணமடைந்ததாக அறிவித்தார். சாம் நீலின் மறைவிற்கு உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள், திரைத்துறை பிரபலங்கள் மற்றும் சக கலைஞர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.